மகாபரிமலை சரணம். ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம். ஸ்ரீ சந்திரசேகரேந்திர யதீந்திர சரஸ்வதீனாம் சாந்தாந்தலிங்க கலிதாபு பாபுகானாம் காஞ்சி புரிஸ்திபி மகோன்னத காமகோட்டை பீட்டி உபாஸ்ரவதாம் சரணாம் உபாசே. மகாபரிவா வைபவத்தில் எத்தனையோ பார்த்துட்டு இருக்கோம். மதங்கள் கடந்த மாமுனிவர்னு சொன்னால் பெரியவாளை தான் பார்க்கலாம். எதுக்காக அதை சொல்கிறேன்னா, இப்போ லாஸ்ட் எபிசோடும் மதங்கள்லாம் ஒரு மார்க்கத்தை தான் காமிக்கிறது, அதெல்லாம் பற்றி பார்த்தோம். எந்த வழியில் வேணாலும் போ, ஆனால் டெஸ்டினேஷன் ஒன்று தான். அதுதான் நம்ம எல்லாத்துலேயுமே அந்த கோட்பாடாக தான். அடுத்த வாழை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். உனக்கு அதில் நம்பிக்கையா அதில் போ, இதில் நம்பிக்கையா இதில் போ. யாரும் அதில் வந்து உள்பூந்து மாற்ற சொல்கிறப்ப தன்னோட தான் ஒசத்தின்னு சொல்லி அதை பதிய வச்சு ஏதேதோ தப்பு தப்பாக ஒரு காரணத்தை சொல்லி அந்த மாதிரிலாம் செய்யும்போது தான் அது தப்பே தவிர, மற்றபடி நம்ம வந்து எது நமக்கு உசிதம்னு படுறதோ ஏன்னா நம்ம மதத்துக்குள்ளேயே என்ன இருக்குது, பல 6 ஷண்மத ஸ்தாபகர் இல்லையா, அதுலேயே 6 விதமாக சொல்லியிருக்கு. இன்னும் அதுக்கு கிளை இது இருக்குது, எவ்வளவோ நம்ம போகலாம், எது நமக்கு பிடிச்சிருக்கோ செய்யலாம். அப்படிலாம் இருக்கும்போது நம்ம இந்த அதில் ஒரு வெறியோடு இருக்கிறதோ இல்லை மாற்றி கொடுக்குறதோ தான் தப்பு. இப்போ நான் சொல்ல போகிறது வந்து ரொம்ப சாதாரண விஷயமா நமக்கு தோணும். ஆனால் யார் மனசும் நோகக்கூடாது, நம்ம மேலே இருக்கிற பிரியத்தை வந்து அது கரெக்டாக புரிஞ்சுக்கணும், அதுக்கு அவளுக்கு வந்து ஏதாவது ஒரு வழி காமிக்கணுங்கிறதுலாம் விரிவாக வந்து அவ்வளோ எப்படி சொல்கிறது, பிளான் பண்ணி இல்லை, அவரோட இயல்பே அது. அன்பு மட்டும்தான் முக்கியம். அவர் அப்போ என்ன சொல்கிற, திருச்சியில் ஒரு தையக்காரர், அவர் முஸ்லீம். அவர் ஏதோ ஒரு பழைய பேப்பரில் இவரோட படத்தை பார்த்தாரா, அதனால் ஆக்கர்ஷிக்கப்பட்டு ரொம்ப அவர் மேலே ஏக பிரியம். இவரை போய் எப்படியாவது பார்த்து தரிசனம் பண்ணிடணும். அவருக்கு சந்தேகம் என்ன, இவர் வேற்று மதக்காரங்கிறதுனால அவரை பார்க்க விடுவாளோ மாட்டாளோ, உள்ளே போகலாமோ கூடாதோ, இந்த மாதிரிலாம் பல சந்தேகங்கள், பலவிதமான குழப்பங்கள். அதோடு இல்லாமல் பெரியவா இந்த பாத யாத்திரையாக பாரத தேசம் முழுக்க பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும்போது எந்த ஊரில் இருக்காங்கிறத கேட்டுட்டு போய் எப்படி தரிசனம் பண்ணி முடியிற விஷயமா ஒரு சாதாரண டெய்லருக்கு அவரோட எண்ணமோ அவரோட அந்த பார்க்கணுங்கிற தாபமோ பெரியவா மலைக்கோட்டைக்கே வரா வந்ததும் அவ்வளோதான். இவருக்கு விஷயம் கேட்டதுலேருந்து இருப்பு கொள்ளலை, போய் அவரை தரிசனத்துக்கு பார்க்க போயிட்டார். இந்த மாதிரி சாமி எனக்கு வந்து அவ்வளோ ரொம்ப வருஷமாக பார்க்கணும்னு, எனக்கு தெரிஞ்ச தையல் தொழில் ஒண்டி தான், அதை எப்படியாவது வந்து ஏதோ குழப்புக்கு பார்த்துட்டுருக்கேன், ஆனால் எனக்கு தெரிஞ்சது தானே உங்களுக்கு செஞ்சு தர முடியும். சாமிக்கு வந்து ஒரு சட்டையும் போட்டு தைச்சு தரணும்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. அதுக்கு வந்து நீங்கள் அனுமதி கொடுத்தா நீங்கள் இங்கே இருக்கும்போதே செஞ்சு கொடுத்துட்றேன். சட்டை தைக்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு நாள்லேயே செஞ்சுருவேன், அளவு கொடுத்துட்டிங்கன்னா தைச்சி கொடுத்துருவேன். எவ்வளோ ஒரு இன்னசென்ஸ். அவரை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவர் வந்து இது இல்லாத தையல் போடாத ஒரு வஸ்திரம், காவி வஸ்திரம் தான், அவர் மேல் சட்டை போட்டுக்க மாட்டேன், அதெல்லாம் அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவரோட ஆசை தனக்கு தெரிஞ்சது மூலமாக அவருக்கு செஞ்சு தரணும், அதை போட்டுக்கணும்ல. அதை போட்டு தைக்கிறதுக்கு மட்டும் ஒரு 3-4 நாள் ஆகும். சாமி சொன்னீங்கன்னா நான் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக செஞ்சு கொடுக்க போகிறோங்கிற தாபம் அதிலேயே வருது சொல்கிறாரு. இப்போ பெரியவா சொன்னாலும் அவருக்கு அவரோட அதான் சொல்கிறேன், இந்த சரியான பாத்திரம் சரியான இவாளை வந்து அவள் ஐடென்டிஃபை பண்ணிடுவா. இப்போ நமக்கெல்லாம் என்ன தெரியணும்னா, எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருப்போம், எல்லாத்தையும் பேசுவோம். ஆனால் அதுக்கு சரியான விதத்தை புரிஞ்சுக்கிறவாள்கிட்ட பேசினா 1 நிமிஷத்தில் அது வேலை முடிஞ்சுக்கணும். அது மாதிரி இப்போ இவர் சொல்லவும் பெரியவா சொன்னாலும், நான் சட்டை போட்டுக்கிற வழக்கம் இல்லைப்பா, தையல் போடாத ஒரு வஸ்திரம் தான், இருந்தாலும் நீ ரொம்ப ஆசைப்படுற இல்லையா, அதனால் உன்னை டிசப்பாயிண்ட் பண்ண, உனக்கு வந்து இது பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நீ என்ன பண்ண, ஒரு வேலை பண்ண, நம்ம யானை இருக்கு இல்லையா, மடத்தோட யானை இருக்குது, யானைக்கு அந்த மேலே போத்துற துணி அதை வந்து எனக்கு நல்லா அழகாக வேலைப்பாடெல்லாம் செஞ்சு, ஏன் யானை மட்டும் நல்லா போட்டுக்கூடாதா, அதுக்கு வந்து நிறைய வேலைப்பாடெல்லாம் வச்சு தைச்சு அந்த மேலே போத்துறதுக்கு துணி பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த டெய்லருக்கு. அப்படி வந்து கேட்குறார், பெரியவர் கேட்குறார், நம்ம செஞ்சு கொடுக்காமே அப்படின்னு. எல்லாம் சரிக வேலைப்பாடு எல்லாம் பண்ணி பிரமாதம், அவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தாலே. அதை எடுத்துட்டு வந்து 2 நாளில்
பெரியவாள்கிட்ட கொண்டு வந்து சந்தோஷம் தாங்களை கொடுத்துட்டேன். இது போகும் பிரமாதமாக இருக்கே, அதை தொட்டு தொட்டு பெரியவா என்னென்ன வேலைப்பாடு பண்ணியிருக்கு, என்ன எதுன்னு அழகாக. ஏன்னா அந்த கொடுக்குறவாளோட மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னா நமக்கே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு ஏதோ ஒரு துணி நம்ம கொடுக்குற புடவை வச்சு தரா, வேஷ்டி வச்சு தரா, நல்லா இருக்குது, வாய் நிறைய சொல்லுவோம், ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ஏற்கனவே கட்டிண்டதாக இருக்கலாம், உங்கள்கிட்ட இல்லாததே இருக்கலாம். அதனால தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், இருக்கிறவாளுக்கு வச்சு கொடுத்து பிரயோஜனமே கிடையாது. எல்லாம் நிரம்பி வழியிருந்து போய் செஞ்சு என்ன ஆக போகுது? அவளுக்கு 10ஓடு 11 இருக்கும், இல்லாட்டினா என்ன பண்ணுவா, யார் யார்ட்டையாவது கொடுத்துட்டு போயிடுவாள். அது வந்து யார் கட்டிப்பாளோ, யாருக்கு வந்து அது தேவையோ, யாருக்கு ஒன்றுமே இல்லாதவா அந்த மாதிரி கொடுத்தோன்னா அவளுக்கு சந்தோஷமாக இருக்கும். அவள் திருப்திப்படுத்தணும். மனுஷால வந்து எதுக்கு அவள் ஏனோதானோன்னு செய்யணும்னு இல்லை, வந்து கேட்பா. சில பேர் பிடிச்சிருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் ஏதாவது ஒரு கலர், இந்த கலர் எங்கிட்ட இருக்குது, இந்த துணிமணிலாம் அவுட் ஆஃப் இது, என்னென்னமோ ஏதாவது ஒரு குறை, எப்போ பார்த்தாலும் குறை. சந்தோஷமாக இருக்கணும்னா முதல்ல நம்ம நல்ல வார்த்தை பேசணும், எதிராளியை சந்தோஷப்படுத்தணும். அது வந்து முக்கியமான விஷயம். நல்லா இருக்கு, பிரமாதமாக இருக்குது. அதனால் என்ன ஆகிட போகிறது, ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறதுனால கிடைக்கிற பலன் அதீதமானது. அதை எல்லாரும் உணரணும். அதனால் பெரியவா அதை தொட்டு தொட்டு பார்த்து ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி அந்த யானை பாகன்கிட்ட வர சொல்லி அவர்கிட்ட கொடுத்து போட சொல்லி அந்த யானைக்கு அதை போட்டு அதை நல்லா நின்று பார்த்து ரொம்ப அழகாக இருக்குங்கிறத அது மூலமாக தெரிவித்து. பெரியவாலாம் அதிகமாக வார்த்தைகள் சொல்ல மாட்டார், அந்த அவரோட அந்த நடவடிக்கை மூலமாகவே எதிராளிக்கு புரியும். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப நன்னா அதை பற்றி பேசணும். அடுத்த வாழ்க்கை அதை வார்த்தை மூலமாக தானே தெரிவிக்க முடியும். நம்ம வந்து அப்படியே இல்லை கண்ணை அகல விரித்து பார்த்தா கூட ரொம்ப நல்லா இருக்கேன், ஒரு அழகு, வாழ்க்கை சந்தோஷம். மதங்களை கடந்த மாமனிதர்ங்கிறது இந்த ஒரு இது மேலே நிறைய நடந்திருக்கு பெரியவாதில். எவ்வளவோ பேர் அவர்கிட்ட பிரியமாக இருந்திருக்கா பிற மதத்தவர்கள். அதுதான் நமக்கு இன்னும் நிறைய பார்க்க போகிறோம். பார்ப்போம். மகாபரிவாலேஷா.